நாம் கண்களை மூடி தியானம் செய்யும் போது நீங்கள் குழப்பமான நிலையில் இருந்தாலும் சரி, அன்பான நிலையில் இருந்தாலும் சரி, அது நம்மை குழப்பத்தில் இருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். நாம் தியானம் செய்யும் போது அது வாழ்க்கையில் சரியான தீர்வை நோக்கி நம்மை வழிநடத்தும். நீங்கள் அன்புடன் இருக்கும்போது நாம் தியானம் செய்தால் அது அதை மேலும் தீவிரப்படுத்தும். எனவே தியானம், யோகா இவை அனைத்தும் நமது செயல்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகவே. இது நமது செயல்திறனை மேம்படுத்துகிறது. ஒரு பேராசிரியராக இருந்தால் நான் வகுப்பிற்கு செல்வதற்கு முன் மாணவர்களுக்கு 5 நிமிடம் தியானம் செய்வதற்கு கற்பிக்கலாம். வெறும் 5 நிமிடங்கள்தான். பின் அடுத்த வகுப்பில் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள். அதன் விளைவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கையூட்டி, மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டி, நாம் அனைவரும் தியானம் செய்யலாம். 2 நிமிடங்கள் மட்டுமே, 5 நிமிடங்களுக்கு அல்ல, 2 நிமிடங்கள் மட்டுமே. கண்களை மூடி உங்கள் கவனத்தை இதயத்தை நோக்கி செலுத்துவோம் என்று கூறுங்கள். அவ்வளவுதான்.